எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் அவரது கட்சியினரே தாவேகா கொடியை நிற்க வைத்ததாக கூறியுள்ள டிடிவி தினகரன், அங்கே பாரு கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு எனவும் அதிமுக கூட்டணி பலம் பெற்றுவிட்டது எனவும் கூறிக்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை அதிமுகவினர் கருத்தில் கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல இவரை ஏத்துக்குவாரா ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிமிக்க டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகள பார்த்தோம். அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது.